இது வரைக்கும் இந்த மாதிரி உயிரினத்தை பார்த்ததோ இல்ல, கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது இந்த உயிரினத்தை வேற எந்த உயிரினமோ வேட்டையாடி கொள்ள வேண்டாம். ஏன்னா அந்த உயிரினமே அதோட உயிரை எடுத்துக்கோ. ஒரு நாள் இந்த ஆழமான காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான பறவை வாழ்ந்து வந்தது. அதோட பேரு மிக்கு. மிக்குக்கு ஒரு ஆபத்தான பழக்கம் இருந்துச்சு. அதோட ஒரு கெட்ட நினைவுகளையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அது ஒரு கல்லை எடுத்து ஒரு பையில சேர்த்து வச்சுக்கோ. உதாரணத்துக்கு யாராச்சும் அது இன்சல்ட் பண்ணாலோ இல்ல இக்னோர் பண்ணாலோ அல்லது அதை ஹர்ட் பண்ணாலோ சரி, அதையே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஒரு கல்லா அது வச்சிருந்த பையில போட்டுச்சு. நாளுக்கு நாள் அந்த பையே கனமா ஆகி கொண்டு போயிட்டு இருந்தது. மிக்கு பறக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டது. அதோட இல்லாம சின்ன சந்தோஷங்களை கூட மிக்குவால உணர முடியல. அதுக்கு பதிலா அந்த முதுகுல அந்த பாரமான மூட்டைய சுமந்துட்டு தெரிஞ்சது. ஒரு நாள் சாயந்தரம் இந்த வயதான ஆந்தை மிக்கு சினிமா பாடுறத கவனிச்சுட்டு இருந்துச்சு. உடனே அந்த ஆந்தை கேட்டது, மிக்கு, நேற்றைய தினத்தை ஏன் உன் முதுகில் வைத்து கொண்டு பறக்கிறாய்? அதுக்கு மிக்கு சொன்னது, ஆனா என்னோட வலி, காயம், அவமானம், வேதனை எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்க முடியல. அதற்கு ஆந்தை சொன்னது, பறவைகள் எல்லாம் அதனுடைய ரெக்கையை கொண்டு பறப்பாங்க, ஆனா நீ இந்த கல் மூட்டையை கொண்டு பறக்கிறாய். இந்த ஆந்தை எவ்வளவு முயற்சி பண்ணி அறிவுரை சொன்னாலும் ஆனா இந்த மிக்கு எதையும் கவனிக்காம அங்கே இருந்து பறந்து போயிடுச்சு. ஒரு நாள் புயல் அடிக்க ஆரம்பிச்சது. இந்த மிக்கு உயரமா பறக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனா அன்னைக்கு அதோட பை ரொம்பவே கனமா இருந்துச்சு. மிக்குவால பறக்க முடியாம கீழே விழுந்து இறந்து போச்சு. வயதான ஆந்தை மிக்கு கிட்ட வந்து சொல்லுச்சு, மக்கள் இப்படிதான் வாழறாங்க. அவங்க பழைய வலிகள், சண்டைகள், அவமானங்களை ஒரு கற்கள் மாதிரி சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும். அப்புறம் மெதுவாக அவர்கள் எப்படி சந்தோஷமா வாழணும்னு மறந்துடுறாங்க. வாழ்க்கையில மன்னிப்பு அவசியம். பிறகு நம்ம வாழ்க்கையை தூக்கி விடுறதுக்காக அந்த நினைவுகளை ஒரு பாடமா எடுத்துக்கணும். அத நம்ம சுமக்க கூடாது. நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு மத்த எல்லாத்தையும் அப்பவே விட்டுடணும். அந்த நாள்ல இருந்து அந்த காட்டுல இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி வலியை சுமந்து கொண்டு இழப்பதில்லை. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் அதிலிருந்து திரும்பவும் தப்பு நடக்காதபடி பாடத்தை கத்துக்கணும். நல்ல நினைவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா